தெற்கு ராஜ்யம். சொல்லுங்க சத்தமா. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யத்துல 10 கோத்திரங்கள். வடக்கு ராஜ்யத்துல எத்தனை கோத்திரங்கள்? 10 கோத்திரங்கள். தெற்கு ராஜ்யத்துல 2 கோத்திரம். நான் சொல்லுங்க பாப்போம், யார் கட்ட சொல்ல பாப்போம். தெற்கு ராஜ்யத்துல 2 கோத்திரம். என்ன கோத்திரம்? யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும். இந்த முந்தின ஆலயத்தை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமையா இருக்கும் என்ற அந்த வார்த்தைக்கு நான் பின்னணியத்தை சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் நீங்க அறிந்தாதான் இந்த வசனத்துடைய வலிமையை உணர முடியும். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு வந்தாரு, ஆசீர்வாதத்தை முன்னால வச்சாரு. எப்பா நீ கேட்கலன்னா 54 சாபம் வரும் சொல்லி அதையும் சொன்னாரு, கேட்கல. சாலமோனுக்கு பிறகு ராஜ்யம் 2ஆய் பிரிக்க உடைக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் ஆனது. நல்லா கவனிங்க, இந்த வடக்கு ராஜ்யம் திரும்ப கட்டப்படவே இல்லை. திரும்ப கட்டப்படவே, ஏன்னா அசீரியா ராஜா வந்து அடிமைப்படுத்தி கொண்டு வைத்தான். முடிஞ்சு போச்சு கதை. தெற்கு ராஜ்யம், இந்த யூதா, இந்த பென்யமீன், இந்த தெற்கு ராஜ்யம் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள் தம்பிடித்து நின்னுச்சு. எத்தனை ஆண்டுகள்? சத்தமா சொல்லுங்க. 150 ஆண்டுகளாக அப்படியே போராட்டம் வந்தாலும் தம்பிடிச்சு நின்னாங்க. இப்போ இந்த தெற்கு ராஜ்யத்துல வந்த தாவீதினுடைய அந்த பரம்பரையில வந்த ராஜாக்கள் எத்தனை பேர்? அடுத்த கேள்வி. தெற்கு ராஜ்யத்தை ஆண்ட ராஜாக்கள் எத்தனை பேர்? தாவீதோட சேர்த்த எத்தனை பேர் வரும்? 23. தாவீதோடு சேர்த்தா 23 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள்? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் கண்ணு சொருகுது அப்படி. தாவீதோடு சேர்த்த எத்தனை பேர்? 23 ராஜாக்கள். நல்லா கவனிங்க. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, என் தேவன் உண்மை உள்ளவர். இந்த தெற்கு ராஜ்யமும் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுச்சு. ஏற்கனவே வடக்கு ராஜ்யத்துக்கு கதை முடிஞ்சு போச்சு. அந்த 10 கோத்திரங்களுடைய நிலை என்னன்னே தெரியாம போச்சு. இந்த தெற்கு ராஜ்யம் கொஞ்சமாவது கட்டப்பட்டு வந்துச்சு. ஆனால் வருகிற ராஜாக்கள் தலைவர்கள் ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்தாதபடினால, வழி விலகி போனனால ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தெற்கு ராஜ்யத்தை அங்கதான் என்ன கட்டப்பட்டது? எருசலேம் தேவ ஆலயம் கட்டப்பட்டது. எழுப்புனா ஒரு மனதை கர்த்தர் ஒரு ஆளை எழுப்பினார். அது யாருன்னா பாபிலோன் ராஜா. சொல்லுங்க, என்ன ராஜாங்க? அவர் பேர் என்ன சொல்லுங்க சத்தமா. பாபிலோன் ராஜா பேர் என்னது? நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணாருன்னா, இந்த தெற்கு ராஜ்யத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து எங்க கொண்டு போயிட்டாரு? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார். நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே வடக்கு முடிஞ்சு போச்சு, தெற்கும் இப்ப எங்க வந்துட்டு? அடிமைகளாக எங்க வந்துட்டாங்க? பாபிலோன். அப்படி அவன் அடிமையாய் போகும்போது அவன் முதல்ல செய்த காரியம் என்ன தெரியுமா? பிரமாண்டமாய் நின்ற எருசலேம் தேவாலயத்தை தரைமட்டமாய் ஆக்கிட்டான், தீ கொளுத்தி போட்டான். அங்க ஆலயத்துக்குள்ள இருந்த தங்க தகடு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஆலயம் தங்கத்தினால முழுமையாக செய்யப்பட்டது. பலிபீடத்தில் இருக்கிற எல்லா பனிமுட்டுகள் தங்கம், எல்லா சுவர்களில் தங்கம். அப்படியே அந்த நேபுகாத்நேச்சார் அந்த தங்கத்தெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டான். அவ்வளவு பிரம்மாண்டமாய் சாலமோன் கட்டி வச்சிருந்தான் எருசலேம் தேவாலயத்தை. ஒண்ணுமில்லாம தரைமட்டமாக்கி ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் எங்க கொண்டு வச்சுட்டான்? பாபிலோன்ல கொண்டு வச்சுட்டான். இப்போ இந்த தெற்கு ராஜ்யத்தின் மக்கள் யாருக்கு அடிமை? பாபிலோன் மக்களுக்கு, பாபிலோன் ராஜாவுக்கு அடிமை. அவன் என்ன செய்தான் தெரியுமா? நல்லா கவனிக்கீங்களா? ரொம்ப நல்ல அறிவுல கூடுனவங்க ஆண்டவர் எப்படி செய்யறாரு பாருங்க. நல்ல அறிவுல கூடுனவங்களை சிறைப்படுத்தி கொண்டு போனவங்க ஒரு கூட்டத்தை பாபிலோன் அரண்மனையில உட்கார வச்சார். பாபிலோன் அரண்மனையில யாரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். தானியேல், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க எங்க வந்துட்டாங்க? பாபிலோனுடைய அரண்மனையில. ஏன்னா நல்ல அறிவுல துறைமாரா இருந்தாங்க, குவாலிட்டியா இருந்தாங்க. இவன் நமக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லி இந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணிட்டா? இவங்களை கொண்டு போய் பாபிலோன் அரண்மனையில உட்கார வச்சான். இங்க வேலை செஞ்சு. அப்ப ஆண்டவர் அங்க அரண்மனையில இருந்து எனக்காக பேசாங்க உட்கார வச்சிட்டார். இப்போ அகதிகளாக
இந்த யூதா தெற்கு ராஜ்யத்து மக்கள், யூதா மக்கள் பாபிலோன்ல போய் எங்க குடியிருந்தாங்களா? கேபா நதி அண்டையில உட்கார வச்சுட்டான். எங்க வச்சுட்டான்? சத்தமா சொல்லுங்க. எங்க? ஊருக்கு உள்ள கூட விடலங்க. ஊருக்கு உள்ள கூட என்ன செய்யல? கேபா நதி அண்டையில உட்கார வச்சு அவங்களுக்கு சார்பாக ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் வச்சார். பேர் யாரு? யார் சொல்றீங்க? எசேக்கியேல். எசேக்கியேல் எங்கதான் இருக்கிறாரு? இந்த கேபா, நான் கேப்ப நீங்க சொல்லணும். அரண்மனையில் இருக்கிறது யாரு? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அகதிகளாய் வந்திருக்கிற அந்த தெற்கு ராஜ்யத்தின் மக்கள் இருக்கிற அந்த கேபா நதி அண்டையில யார் இருக்கிறார்? எசேக்கியேல் இருக்கிறார். அங்க அந்த சிறையிருப்பு எருசலேம் அந்த யூதா ராஜ்யத்தை அழிச்சார். அத கொஞ்சம் மக்கள் மீதம் இருக்கிறாங்க, அப்படின்னு வந்தாங்க. அங்க பேசுவதற்கு யாரை வச்சிருக்கிறாருன்னா எரேமியா வச்சிருக்கிறாரு. அங்க யாரு இருக்கா? சத்தமா. எரேமியா எங்க இருக்கிறாரு? எருசலேம்ல இருக்கிறாரு. எசேக்கியேல் எங்க இருக்கிறாரு? கேபா நதியடியில இருக்கிறாரு. தானியேல் எங்க இருக்கிறாரு? அரண்மனையில இருக்கிறார். மறக்கக்கூடாது. சரி, 3 இடங்கள்ல நீ இங்கிருந்து எனக்காக பேசு, நீ நதியடியில இருந்து எனக்காக பேசு, நீ அரண்மனையில இருந்து எனக்காக பேசு. நல்ல கவனிங்க. இப்போ இந்த பாபிலோனுக்கு பெருமை கூடிச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய ராஜ்யத்தையே நாங்க என்ன செஞ்சிட்டோம்? அடிமையாக வைத்து சொல்லி அந்த நேபுகாத்நேச்சார் பெருமையில இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார்னா அவனை ஒடுக்குவதற்காக இன்னொரு கூட்டத்தை எழுப்பினார். மேதிய பாரசீக மன்னர்கள். சொல்லுங்க, இதெல்லாம் இருக்குதாயா பைபிள்ல? மேதிய பாரசீக மன்னர்கள். நம்ம பைபிள் எப்படி இருக்குன்னா பெர்சியா ராஜா. என்ன ராஜா சொல்லுங்க? பெர்சியா ராஜா. இந்த மேதிய பாரசீக மன்னர்கள் எழும்பினா அந்த பாபிலோனுக்குள்ள யாரும் உள்ள போக முடியாது. அவ்வளவு பயங்கரமான பெரிய கோட்டை. இப்போ அந்த கர்த்தருடைய ஜனம் அங்கதான் அடிமையாக சிறைப்பட்டு கிடக்கு. என்ன செய்தாங்கன்னு சொன்னா, நல்ல கவனிங்க. அந்த பாபிலோனுக்குள்ள நதி, ஒரு நதி உள்ள ஓடும், பெரிய நதி. இவங்க என்ன பண்ணாங்க? இந்த பெர்சியா அந்த மேதிய பாரசீக மன்னர்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த தண்ணீரை வேற பக்கமா திருப்பி விட்டுட்டு அந்த நதி வழியாவே எங்க போயிட்டான்? எங்க போயிட்டான்? பாபிலோனுக்குள்ள போயிட்டான். போய் பாபிலோன் ராஜாக்களை கொன்று இப்போ பாபிலோனை யார் பிடிச்சாச்சு? யார் பிடிச்சிட்டா? பெர்சியா பிடிச்சிட்டா. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. இதான் முழுமையான சரித்திரம். முந்தின ஆலயத்தை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். 2 ராஜ்யமா உடையுது. ஒண்ணு அதோட முடிஞ்சு போச்சு. ஒண்ணு 150 வயசு வரைக்கும் வந்துச்சு. அதையும் பாபிலோன் கையில ஒப்பு கொடுத்தாரு. இப்போ பாபிலோன் கையில இருந்து எங்க போயிடுச்சு? பெர்சியா ராஜா கையில போயிடுச்சு. நல்லா கவனிங்க. இப்போ அரண்மனையில பேசுவதற்கு யார வச்சிருக்கிறாரு? யார் வச்சிருக்கிறாரு? தானியேல் வச்சிருக்காரு. நல்லா கவனிங்க. இந்த தானியேல் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த பெர்சியா ராஜா இப்போ பாபிலோன் மக்களும் யாருக்கு அடிமை? பெர்சியாவுக்கு அடிமை. அங்க இருக்கிற தேவனுடைய ஜனங்களும் யாருக்கு அடிமை? பெர்சியாவுக்கு அடிமை. சரினா? இப்போ இந்த தானியேல் புறப்பட்டு போய் அப்போ அந்த மேதிய பாரசீக மன்னனாக இருந்தவர் பேர் என்ன பேர்? யார் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இந்த பெர்சியா ராஜாவாக அந்த சமயத்துல இருந்தவர் யார்? கோரேஸ். அழகா சொல்றாங்க, கை தட்டிடுவாங்க, சத்தமா கை தட்டி. அவர் பேர் கோரேஸ். ஐயா, கோரேஸ்னா இந்த ஜனங்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தி அவர் அந்நியன், ஆண்டவர் அறியாதவன், அவன் தான் வந்து உட்கார்றான் கம்பீரமா. பாபிலோனை அரசாட்சி செய்கிறார். எல்லாம் முழு கண்ட்ரோல் வந்துட்டு இப்போ தானியேல் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த வேத புத்தகத்தை தூக்கிட்டு போறான். யார்ட்ட? கோரேஸ் தூக்கிட்டு போறான். பெர்சியா மன்னன் தூக்கிட்டு போறான். நல்லா கவனிக்கணும். இந்த வேத புத்தகத்துல கோரேஸ் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக கோரேசை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை யார்கிட்ட போய் காமிக்கிறான்? கோரேஸ் போய் காமிக்கிறான். யாரு? தானியேல். வாசிப்போமா? எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். அப்பதான் அவங்க நல்லா உங்களுக்கு என்னோட வருவீங்க. ஏசாயா 44 எடுத்தீங்களா? 28வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 44:21. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ
நீ அஸ்திபாரப்படி என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த வேத பகுதியை எடுத்துட்டு போய் தானியேல் யார்ட்ட காட்டுறாரு சொல்லுங்க? கோரேஸ் காட்டுறாரு. கோரேஸ் பிறப்பதற்கு முன்னதாக, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை யாரை குறித்து? கோரேஸ் எழும்புவான், என் ஆள் 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்து? நீ கட்டப்படு, நீ அஸ்திபாரம் இடு. சேர்ந்து சொல்லுங்க, நீ கட்டப்படு, அஸ்திபாரம் இடு. ஐயா, இங்க இருக்கிற நீங்க எல்லாரும், நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்களும் நான் சும்மா ஆலயத்துக்கு வந்துட்டு போகல.